அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய மத்திய நிலையத்திலிருந்து அகில ஜமீஅத்துல் உலமா, மஸ்ஜித் சம்மேளனங்கள், அதே போன்று சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஆர்சிசி ரிலீஃப் கோஆர்டினேட்டிங் சென்டரின் ஊடாக நாம் கடந்த சனிக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக மக்களுக்கு உதவக்கூடிய எல்லா விவகாரங்களையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். தொடர்பாடல்களின் ஊடாக உதவி செய்யக்கூடியவர்கள் உதவி பெற வேண்டிய மக்களிடத்தில் நாம் தொடர்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மிக முக்கியமான ஒரு பணியில் உங்கள் எல்லோரிடத்திலும் நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம், இந்த மத்திய நிலையத்தோட தொடர்பு கொண்டு எந்த பகுதிக்கு உதவிகள் இன்னும் போயிட்டு சேரவில்லையோ அந்த பகுதியை இனம் கண்டு அங்கே போயிட்டு அந்த உதவிகளை செய்யுமாறு நான் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். கடந்த இந்த ஒரு வாரமாக நம்முடைய அனுபவம் என்ன சொல்லுதென்றால், பலரும் ஒரு திசை, ஒரு பக்கத்தை, ஒரு மாவட்டத்தை மையப்படுத்தி அவர்கள் எல்லோருடைய கவனமும் அந்த பக்கம் போய்ட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்று காலையில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரின் ஊடாக நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எடுத்து பார்க்கும்போது, முதலாவதாக புத்தளம் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக கொழும்பு 2,90,000க்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூணாவதாக கம்பஹா மாவட்டம் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ட்ரிங்குமலே அதிகமான மக்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பல பகுதிகளில் இதனுடைய பாதிப்புடைய அளவுகள், தரங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இந்த எல்லோருமே தன்னுடைய வீட்டுகளில் இருந்து வெளியாகி இப்போ வீடுக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், குறிப்பாக கொழும்பில் தான் கடைசியாக, கொழும்புலையும் ட்ரிங்கோ மாவட்டத்தில் தான் இந்த பெய்த அனைத்து மழை தண்ணியும் அங்கிருந்து தான் கடைசியாக கடலுக்கு போக இருக்குது. அதனால் இதுவரைக்கும் தண்ணி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இன்றைக்கு நாளைக்கு தான் தண்ணி குறைய போது. அந்த இடங்களில் சுத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே போன்று மற்ற எல்லா இடங்கள்லையும் தேவையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் உங்களிடத்தில் நாம் அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான், இந்த மத்திய நிலையோட கோஆர்டினேட் பண்ணி நீங்களாக போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு உதவி செய்யுங்க. ஆனால் கோஆர்டினேஷன் ஊடாக செய்கிறதின் ஊடாக டூப்ளிகேட் ஆகாது. எல்லோருக்கும் எம்மால் ஏதாவது ஒரு உதவியை செய்ய முடியுமாக இருக்கும். ஒரு ஆரம்ப கட்ட உதவியை தான் செய்கிறோம். முதலாவது ரெஸ்கியூ, அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு போடுறது, அதுக்கு பின்னால் பாதுகாப்பான ஒரு இடத்துல வைத்து அவங்களுக்கு தேவையான தேவைப்பாடுகளை செய்கிறது. மூணாவது கட்டம், அந்த வெள்ளத்துக்கு பின்னால் அது பாதுகாப்பாக இருந்தால் அந்த இடத்தில் அவர்களை திரும்ப குடியேற்றக்கூடிய ஒரு விடயம், அவங்கள வீட்டை திரும்ப வைக்க விடயம், அந்த விவகாரத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 4வது 5வது கட்டம், அது அரசாங்கத்துடைய மிக முக்கியமான பொறுப்பு. இதெல்லாம் அரசாங்கத்துடைய பொறுப்பு. இது மிக முக்கியமான பொறுப்பு. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டெழுப்புறது, அவங்க இழந்த விடயங்களுக்காக வேண்டி கம்பன்சேஷன் கொடுத்து வீடுகளை கட்டுறது, இது நாம் அரசுடன் சேர்ந்து தான் அதை செய்ய வேண்டும். அதனால் இந்த விவகாரங்களில் உங்களுடைய கவனங்களை செலுத்தி எங்களுடைய இந்த ரிலீஃப் கோஆர்டினேஷன் சென்டரூடாக தொடர்படுத்துங்க. நீங்கள் போகக்கூடிய பகுதிகளிலும் இவ்வாறு நாம் ஒரு ரிலீஃப் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலையும் அவங்களுடன் தொடர்படுத்தி கொண்டு அங்கேயும் போயிட்டு ஒரு இடத்துல கொடுக்காமல் பறந்து அந்த மாவட்டத்தில் பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். எங்களோட நீயத்தை என்னண்டா, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி போயிட்டு சேரணும். அது யார் என்று நாங்கள் பார்க்காமல் அது எல்லோருக்கும் அந்த உதவி சேரணும். நீயத்துக்கு தான் கூலி. அல்லாஹ் இடத்துல நாம் அந்த கூலி எதிர்பார்த்து இந்த பணியை செய்வோம்.